Start பண்ணலாமா? Today we're gonna see about the current affairs of May 6. Let's see our first news. First news என்ன கொடுத்துருக்காங்க? யூனியன் கேபினெட் சேர்டு பை யார் சேர் பண்ணியிருக்காருன்னா நரேந்திர மோடி சேர் பண்ணியிருக்கா. அவர் என்ன அப்ரூவ் பண்ணுறாருன்னா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று வந்து அப்ரூவ் பண்ணுறாரு. அது 5.0 இந்த 5th வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. இது எதுக்காகனா இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் நடக்குதுல்ல, அப்போ நமக்கு இம்போர்ட் டியூட்டிஸோ நிறைய விஷயம் கம்மியாக, அந்த கேஸ் ஃபியூல்ஸ் எல்லாமே கம்மியாக தான் வந்து இம்போர்ட் ஆகுது. அதனால் யூனியன் கேபினெட் சேர் பண்ணி நரேந்திர மோடி என்ன பண்ணுறாருனா எமர்ஜென்சி கிரெடிட் லைனு, கிரெடிட்னா என்ன, காசு கொடுக்க போகிறாங்க. கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் கேரண்டி பண்ண போகிறாங்க. யாருக்குன்னா the scheme aims to provide the additional liquidity support. யாரை சப்போர்ட் பண்ண போகுதுன்னா டு பிஸ்னஸ், எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ, மீடியம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் இருக்கான்ல அவனையும், அண்ட் ஏர்லைன் செக்டாரையும் அஃபெக்டட் பை த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால அஃபெக்ட் ஆகிருக்கும்ல, அதெல்லாம் வந்து லிக்விடிட்டி சப்போர்ட் கொடுக்க போகிறோம். த ஸ்கீம் வில் ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஃப்ளோ. மொத்தமாக எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஃப்ளோ பண்ண போகிறாங்கன்னா 2.55 lakh crores வந்து இன்ஃபியூஸ் பண்ண போகிறாங்க. இது இன்க்ளூட் ஸ்பெஷல் 5,000 crores அலோகேஷன் ஃபார் ஏர்லைனுக்கு வந்து 5,000 crores வந்து எக்ஸ்ட்ரா அலோகேஷன். அப்போ டோட்டலான அலோகேஷன் என்ன, 2.55 lakh crores. எதுக்கு கீழேனா எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீமுக்கு கீழே. தென் எம்எஸ்எம்இ, இதில் எம்எஸ்எம்இ வில் ரிசீவ் 100% ஆஃப் கவர்மெண்ட் கேரண்டி கவரேஜ் வாங்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒயில் நான் எம்எஸ்எம்இ அண்ட் ஏர்லைன் வில் ரிசீவ் 90% ஆஃப் கவரேஜ் வந்து வாங்குவோம். எம்எஸ்எம்இ 100%, நான் எம்எஸ்எம்இயும் வந்து ஏர்லைனும் வந்து 90% ஆஃப் கவரேஜை வந்து வாங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதுனா நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி லிமிடெட், NCGTC தான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறோம். இது எப்போ வேலிடிட்டி இருக்கும்னா அப்ளிகபிள் ஃபார் அ லோன் சாங்ஷன் டில் March 31, 2027 வரைக்கும் இது வந்து அப்ளிகபிளாக இருக்கும், இந்த ஸ்கீம் அப்ளிகபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்குமா? நெக்ஸ்ட்டு கேபினெட் அப்ரூவ்ஸ் 5,659 crores வந்து கேபினெட் அப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு மிஷினுக்காக. என்ன மிஷினுக்காகனா மிஷன் ஃபார் காட்டன் ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் கேபினெட் கமிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா 5,659 crores வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. இதை யார் சேர் பண்ணுறதுனா நரேந்திர மோடி தான் சேர் பண்ணுறான். இதோட டியூரேஷன் வந்து 26-27 30-31 வரைக்கும், மொத்தமாக 5 years. இதை ஜாயின் இம்ப்ளிமெண்டேஷன் எந்த ஏஜென்சி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், 2 பேர் சேர்ந்து தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா காட்டன்னா டெக்ஸ்டைல்ஸ், அதை வந்து ஷோ பண்ணுறது என்ன, அக்ரிகல்ச்சர் வேணும்ல. ஸோ காட்டன் ப்ரொடக்டிவிட்டிக்காக கேபினெட் கமிட்டி வந்து 5,659 crores வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க 5 yearsக்கு. தென் இதை எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போகிறாங்கன்னா 140 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போகிறாங்க. சப்போர்ட் 5F, இது வந்து 5Fன்றது மோடி சொன்னது, ஃபார்ம் டு ஃபைபர், ஃபேக்ட்ரி டு ஃபேஷன், அப்புறம் ஃபேஷன் டு ஃபாரின் மார்க்கெட். தென் இந்த ப்ரோக்ராம் 6 to significantly increase the காட்டன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் த்ரூ த யூஸ் ஆஃப் ஹை yield சீடை யூஸ் பண்ணோம். ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம்னா கிட்ட ரோலில் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேஸில் வந்து நிறைய கிராப்பை க்ரோ பண்ணுறது தான் வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங் சிஸ்டம். அப்போ தான் எனக்கு அதிகமான ப்ரொடக்ஷன் கிடைக்கும்ல. அண்டு ப்ரொமோட்டிங் கஸ்தூரி காட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு காட்டனை வந்து ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா CCEA அப்ரூவ்ஸ் ₹365 குவிண்டல் ஃபேர் ப்ரைஸ் இது ரெனுமரேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. தென் இது என்னன்னு பார்ப்போமா? கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து சார்ட் பை நரேந்திர மோடி ஆஸ் அப்ரூவ்ட் ஃபேர் அண்ட் ரெனிமினேட்டிவ் ப்ரைஸ் வந்து 365 per quintal அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இப்போ என்னோட கிராப் வந்து ஒரு டிசாஸ்டர்னால அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். இப்போ அதை வந்து வியாபாரிகள்லாம், இப்போ ரீட்டைலர்ஸ்லாம் வாங்க மாட்டாங்கல்ல, ஹோல்சேலர்ஸோ ரீட்டைலர்ஸோ வாங்க மாட்டாங்கல்ல. ஸோ அதுக்கான ஒரு சப்சிடி மாதிரி இப்போ எனக்கு வந்து இந்த 10.25% மேலே என்னோட ரெக்கவரி ரேட் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், பேசிக் ரெக்கவரி ரேட் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து 365 per quintal, ஒரு குவிண்டல்னா 100 kgக்கு 365 per quintalன்ற முறையில் நமக்கு வந்து சப்சிடி கொடுப்பாங்க. அதுதான் ஃபேர் ரெனுமினேட்டிவ் ப்ரைஸ். தென் எதுக்குன்னா சுகர் கேனுக்கு கொடுப்பாங்க. எந்தெந்த சீசனுக்கு பாருங்களேன், 26-27 இந்த சீசனுக்கு.
தென் இது எப்போ வந்து எஃபெக்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 1 2026 அஃபெக்ட் ஆகுது. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 பேசிக் ரெக்கவரி ரேட் வந்து 10.25% இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே பிலோ 9.5 இல்லைனா பிலோ போயிடுச்சுன்னா 338.3 பர் குவிண்டால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது யாரெல்லாம் பெனிஃபிட் பண்ண போகுதுன்னா அரௌண்ட் 5 crore சுகர் கேன் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை வந்து இதை வந்து பெனிஃபிட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் 5 lakh சுகர் மில் ஒர்க்கர்ஸையும் இதை வந்து பெனிஃபிட் பண்ண போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வந்து ஃபேர் அண்ட் ரெனிமரேட்டிவ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்கன்னா 365 பர் குவிண்டால். எதுக்காகனா சுகர் கேனுக்கு 26-27 சீசனுக்காக. தென் நெக்ஸ்ட் உதயும் என்எஃப்எஸ்சியும் சைன் பண்ணுறாங்க 5 years பேக் டு ஸ்ட்ரென்தன் ஆதார் சைபர் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக 2 பேர் சைன் பண்ணுறாங்க. யார் உதய்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவும் அப்புறம் நேஷ்னல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியும் 2 பேர் சைன் பண்ணுறாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 5 வருஷத்துக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணுறாங்க. எதுக்காகனா டு என்ஹான்ஸ் சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் ரெசிலியன்ஸ் அண்ட் ஆதார் ஈகோசிஸ்டத்துக்காக சைன் பண்ணுறாங்க. எவ்வளோ ஆதார் கவர் பண்ண போகிறாங்கன்னா 1.3 பில்லியன் ரெசிடென்ட்ஸை வந்து கவர் பண்ண போகிறாங்க. இந்த கொலபரேஷன் ஃபோக்கஸ் ஆன் எந்தெந்த ஏரியாலெலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்கன்னா சைபர் செக்யூரிட்டியில், டிஜிட்டல் ஃபாரன்சிக், ஏஐ, பிளாக் செயின், அப்புறம் டீஃபேக் டிடெக்ஷன், அட்வான்ஸ் கிரிப்டோகிராஃபிக்ஸ் டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் கொலாபரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் உதய் பற்றி பார்ப்போமா. உதயன்றது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 28 Jan 2019 தான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. இதோட பேரண்ட் மினிஸ்ட்ரி யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் இதோட பேரண்ட் மினிஸ்ட்ரி. தென் நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் இருக்கான்ல, அவன் என்ன பண்ண போகிறான்னா ஹேஸ் அப்ரூவ்டு வயபிலிட்டி பிளான் 2.0 அப்படின்ற ஒரு ஸ்கீமை ரிலீஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஃபார் ஃபர்தர் ஸ்ட்ரென்தனிங் த ஃபங்க்ஷனிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க் இருக்குல்ல, அதோட ஃபர்தர் ஸ்ட்ரென்தனிங்க்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கும் ஃபினான்ஷியல் ஹெல்த்துக்காகவும் வயபிலிட்டி பிளான் 2.0ன்றத டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கொண்டு வரான். யாருக்காகனா ஆர்ஆர்பிக்காக, நம்மளோட ஆர்ஆர்பிக்காக. இதில் மொத்தமாக 28 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை வந்து இந்தியாவுக்கு கவர் பண்ண போகிறான். இது ஏன் 28னா முன்னாடி 43 இருந்துச்சு. அப்புறம் வந்து கவர்மெண்ட்டோட ஆர்பிஐயோட ஆர்டர் படி ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு ஆர்ஆர்பின்ற மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் 28 ஸ்டேட்டுக்கு 28 ஆர்ஆர்பியை வந்து கவர் பண்ண போகிறாங்க. டியூரேஷன் என்னன்னா 25 26 27 28 வரைக்கும் மொத்தமாக 3 years. தென் ப்ரீவியஸாக வந்து 22-25 இருந்துச்சு. இப்போ 25 28 சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெக்கார்டட் கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் ஆஃப் ஆர்ஆர்பி எவ்வளோ இருக்குன்னா இப்போதைக்கு 7,571 crores இருக்குது. கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் வந்து 7,571 crores இருக்குது. தென் பர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் வந்து பேஸ்ட் ஆன் த 30 டிஃபைன்டு பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒரு 30 பேராமீட்டர் இருக்குது, அந்த பேராமீட்டர் கீழே இதெல்லாம் வருதா அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸை பார்ப்பாங்க. 4 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷனல் எக்ஸலன்ஸு, அசட் குவாலிட்டி, ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் க்ரோத். இதுதான் அவங்களோட 4 pillars. இந்த நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேடும் இஷ்யூ அண்ட் அப்டேட்டட் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எதுக்குன்னா ஆன் May 4, 2026 எதுக்காகனா டு சிம்பிளிஃபை அண்ட் மாடர்னைஸ் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து ஒரு நியூவான ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை வந்து கொண்டு வரான். எதுக்காகனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக. இதை எதை சேஞ்ச் பண்ணுறான்னா மெயின் சேஞ்ச் எங்கே நடக்க போகுதுன்னா ரீப்ளேசஸ் 2017 எஃப்டிஐ கைட்லைன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ வந்து நியூ கைட்லைன்ஸை வந்து கொண்டு வரான். தென் இதில் வந்து அப்ரூவல் டைம்லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்ரூவல் டைம்லைன் வந்து முன்னாடி 10 weeks இருந்தது, இப்போ 12 weeks சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றது சொல்கிறாங்க. த என்டையர் அப்ரூவல் மெக்கானிசம் ஹேஸ் பிகம் த ஃபுல்லி பேப்பர்லெஸ் அண்ட் டிஜிட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. பேப்பர் இல்லாமல் டிஜிட்டலாக வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் டு பி ஃபில்டு த்ரோ இந்த நான் அப்ளிகேஷனோட டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களே, இந்த அப்ளிகேஷனை வந்து நான் எதில் ஃபில் பண்ண போகிறேன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டேஷன் போர்ட்டல்லையும் அப்புறம் நேஷ்னல் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துலேயும் வந்து நான் வந்து என்ட்ரு பண்ணிப்பேன். என்னோட அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் ட்ராக்கிங் கிளியரன்ஸ் கொடுக்கணும்ல. இப்போ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் கிளியரன்ஸ் கொடுக்கணும்ல.
இதில் எப்படி கொண்டு வராங்கன்னா 60 days அப்ரூவல் மெக்கானிசம். அப்போ அந்த மெக்கானிசத்தை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. 60 days அப்ரூவல் மெக்கானிசமாக கொண்டு வந்துட்டாங்க. டு இன்ட்ரடியூஸ்டு ஃபார் த இன்வெஸ்டர் ஃப்ரம் கண்ட்ரிஸ் ஷேரிங் லேண்ட் பார்டர்ஸ். இப்போ நம்ம இது யாருக்குன்னா வச்சிங்களேன், இப்போ நம்ம கூட லேண்ட் பார்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்களா, சைனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பங்களாதேஷ், அப்புறம் இவங்க பூட்டான்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் வந்து இந்த இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆக போகுது. இந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்ளிகபிள் ஆக போகுது. யாருக்குன்னா நம்ம பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ்க்கு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, என்எஸ்சி இருக்கான்ல, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவன் வந்து லான்ச்சஸ் எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட் செக்மெண்ட்டை வந்து ஒன்று லான்ச் பண்ணுறான். இது என்ன லான்ச் பண்ணுறாங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறான்னா எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை வந்து ஒன்று லான்ச் பண்ணுறான். இது எதுக்காகனா ஃபுல்லாக வந்து டிஜிட்டலாக சேஞ்ச் பண்ணுறது. இந்த கோல்டு ரிசர்வ்லாம் இருக்குல்ல, அது ஃபுல்லாக டிஜிட்டலாக சேஞ்ச் பண்ணுறது கொண்டு வர ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. அது யார் பண்ண போகிறதுனா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ண போகிறான். அப்புறம் EGR converts ownership of physical gold into dematerialized securities. Dematerializedனா வந்து ஃபிசிக்கலாக எதுவுமே இருக்காது, ஃபிசிக்கல் பேப்பர்ஸே இருக்காது, அதுதான் dematerialized securities. Helping shift India's gold market from a fragmented physical systemத்திலிருந்து to more transparent, secure, efficient ecosystem அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறாங்க. டிமெட்டரியலைஸாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. The recipient represent physical gold storage in எதில் ஸ்டோர் பண்ணணும்னா செபியோட அக்ரிடேட்டட் வாலெட் ஒன்று இருக்கும், அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட அக்ரிடேட்டட் வாலெட் ஒன்று இருக்கும், அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அவைலபிள் டினாமினேஷன் கோல்டு எது இல்லைனா 1 gram, 10 gram, 100 gram அண்ட் 1 kg அப்படின்ற மாதிரி இருக்குது அவைலபிள் டினாமினேஷன். பியூரிட்டி லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. 99.5 அதான் 99.5 ஒன்று, 99.9 ஒன்று, 2 பியூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிமைண்டபிலிட்டி வந்து எப்படி இருக்குன்னா, இன்வெஸ்டர் கேன் கன்வெர்ட் த EGR into physical gold by surrendering the receipt. இப்போ வந்து நான் என்னோட ஃபிசிக்கல் கோல்டை வந்து EGR-ஆக சேஞ்ச் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்களேன், எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நான் எனக்கு திருப்பி கோல்டாகவே வேணும்னா நான் எடுத்துகிட்டு போய் என்னோட EGR சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டு நான் என்னோட ஃபிசிக்கல் கோல்டை நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி செக்யூராக இருக்கும்ல கொஞ்சம். என்னோட ஃபிசிக்கல் கோல்டுனா வந்து திருடு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போயே சப்போஸ் அது ரெசிப்டாக இருந்ததுன்னா அது கம்மி தானே. ஸோ நான் EGR கொடுத்துட்டு ஃபிசிக்கல் கோல்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லீகல் ஸ்டேட்டஸ் என்னன்னா, EGR கிளாசிஃபைட் அஸ் அ செக்யூரிட்டிஸ் அண்ட் த செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் 1956 கீழே இது வந்து செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க EGR. நெக்ஸ்ட்டு வந்து பிக்சல் இருக்கான்ல, பிக்சல் பார்ட்னர்ஷிப் வித் சர்வமேஏவை கூட பார்ட்னர்ஷிப்ஸ் ஆடுறான். எதுக்காகனா announced to plan to launch India's first orbital data center satellite named Pathfinderன்னு ஒரு சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. யாருன்னா பிக்சலும் சர்வமேயும் சேர்ந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் டேட்டா சென்டரை வந்து லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் என்னன்னா Pathfinder. The satellite is designed to combine remote sensing, onboarding computing, அப்புறம் என்ன இந்தியா பில்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து கேப்பபிலிட்டிஸ் டைரக்ட்லி இன் ஸ்பேஸு. இப்போ ரிமோட் சென்சிங், ஆன்போர்டிங் கம்ப்யூட்டிங், இந்தியன் பில்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, கேப்பபிலிட்டியை வந்து டேரெக்டாக வந்து ஸ்பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து Pathfinderன்னு ஒன்று கொண்டு வராங்க. இது எப்போ லான்ச் ஆக போகுதுன்னா Q4 of 2026, இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் லான்ச் ஆக போகுது. தென் இதை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுனா சேட்டலைட் டு பி மேனுஃபேக்சர் அட் பிக்சலோட கிகா பிக்சல் ஃபெசிலிட்டி இன் இந்தியாவில் வந்து இது வந்து மேனுஃபேக்சர் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்புறம் இந்தியாவும் கனடாவும் டார்கெட் வச்சுருக்காங்க. என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா 50 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு வந்து 2030 நாங்கள் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுருக்காங்க. யாரானா இந்தியாவும் கனடாவும் 50 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேடு இன் 2030. இவங்களோட கரண்ட் வால்யூம் எங்கே இருக்குன்னா 8.66 பில்லியன் இன் FY 24-25. 8.66 பில்லியன்னா வந்து இவங்களோட கரண்ட் ட்ரேடோட வேலிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் நம்ம கிட்ட இருக்கணும்ல, அக்ரிமெண்ட் இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்தியாவும் கனடாவும் பண்ணுற அக்ரிமெண்ட் என்னதுன்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்போம். எதுக்காக? டு ரிடியூஸ் ட்ரேட் பேரியர்ஸ், ஸ்ட்ரென்தன் கோஆப்ரேஷன் இன் ட்ரேடு, சர்வீஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இதை கொண்டு வராது. அப்போ நம்ம முன்னாடி ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி இந்த மார்ச்சில் நம்மளும் கனடியன் பிரைம் மினிஸ்டரும் வந்து இங்கே மார்க் கார்னே இங்கே வந்து விசிட் பண்ணியிருப்பார் இந்தியாவை.
அப்போ வந்து 2.6 பில்லியன் யுரேனியம் டீலை வந்து நம்ம சைன் பண்ணியிருப்போம். இது வந்து யார் வந்து இதை சப்போர்ட் பண்ண போகிறோம்னா கேமியோ டு சப்போர்ட் த இந்தியன் நியூக்ளியர் எனர்ஜி ப்ரோக்ராம் அன்டில் 2035 வரைக்கும் கேமியோன்ற ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ண போகிறோம். அப்போ 2.6 பில்லியன் யுரேனியம் டீலு, அப்புறம் 50 பில்லியன் இன் 2030 நம்ம 50 பில்லியன். இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன 8.66 பில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பிரதான் மந்திரி சூரியகர் மிஃப் முஜிலி யோஜனா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. இது எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா February 13, 2024. இது ஒன்றும் இல்லை, இந்த ரூஃப் டாப் இருக்குல்ல, நம்ம வீடு மொட்டை மாடி, அங்கே வந்து சோலார் பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு சப்சிடி கொடுக்கறது, நம்ம வந்து ஓன் எலக்ட்ரிசிட்டியை நம்மளே ஜென்ரேட் பண்ணிக்கணுன்றதுக்கு கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து பிஎம் சூரியகர் எலக்ட்ரிசிட்டி கர் முஃப் பிஜிலி யோஜனா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எது ரீப்ளேஸ்டு அண்ட் ஸ்கேல்ட் அப் த ஏர்லியர் ரூஃப் சோலார் பவர் ஸ்கீமை வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் டார்கெட் என்னன்னா 1 crore ஹவுஸ் ஹோல்டை வந்து 27 கூட நான் கவர் பண்ணிவிடுவேன். இதோட டோட்டல் அவுட்லே எவ்வளோன்னா 75,021 crores தான் வந்து இதோட டோட்டல் அவுட்லே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் பெனிஃபிட் என்னன்னா அப் டு 300 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பர் மந்த் அப்படி கொடுக்கலாம். ஏன்னா வந்து நான் ஓன் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணினா எனக்கு 300 யூனிட் ஃப்ரீயாக தானே கிடைக்க போகுது. அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 500 gigawatt ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2030. தென் இன்டர்நேஷ்னல் கமிட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது கீழே பார்ட் ஆஃப் இந்தியாஸ் பான்சமேட் கமிட்மெண்ட்டு. இது எப்போனா COP26 இல்லை கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கரண்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா இந்தியா கிராஸ்டு 50% ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இன் லேட். இப்போ வந்து 5 வருஷம் நம்ம முன்னாடி இருக்கோம், 50% வந்து நம்ம இப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. த ரூஃப் டாப் சோலார் இன்ஸ்டாலேஷன் நியர்லி டபுள்டு வித் அரௌண்ட் 21.2 lakh ஹவுஸ் ஹோல்ட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்ஸ்டால்டு சிஸ்டம்ஸ் ஓகே. அப்புறம் இதில் வந்து அதிகமான ரூஃப் டாப் வந்து எந்தெந்த ஸ்டேட்லாம் வந்து கவர் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, அதை ஃபாலோ பண்ணி உத்தரப்பிரதேஷ், அதை ஃபாலோ பண்ணி குஜராத். இவங்க மட்டுமே இந்த 3 ஸ்டேட் மட்டுமே 60% ஆஃப் டோட்டல் இன்ஸ்டாலேஷனை வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு செபி இருக்காங்கல்ல, செபினா யார்? செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவர் ரிலீஸ்டு கன்சல்டேஷன் பேப்பர் ஆஃப் ப்ரொபோசிங் அமெண்ட்மெண்ட் டு செபி கன்சல்டேஷன் பேப்பரை வந்து ஒன்று இஷ்யூ பண்ணுறான். அந்த பேப்பருக்குள்ள என்ன இருக்குன்னா இஷ்யூ அண்ட் லிஸ்டிங் செக்யூரிட்டி டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ரெசிப்ட் ரெகுலேஷன் 2008 ஒன்று கொண்டு வரான். செபி என்ன பண்ண போகிறான், ரிலீஸ் த கன்சல்டேஷன் பேப்பர் ப்ரொபோசிங் அமெண்ட்மெண்ட் டு செபியோட இஷ்யூ அண்ட் லிஸ்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் செக்யூரிட்டி ரெசிப்ட் ரெகுலேஷன் 2008 ஒரு ஃப்ரேம்ஒர்க் கொண்டு வரான். இது இந்த ரீஃபார்ம்ஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா எய்ம்ஸ் டு அலைன் செபியோட ஃப்ரேம்ஒர்க் வித் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2021. அப்புறம் மாஸ்டரிங் டைரக்ஷன் ஆன் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அசெட்டுக்காக, செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் அசெட்டுக்காக. எதுக்காகனா டு ப்ரொமோட் த க்ரோத் ஆஃப் இந்தியன் லிஸ்டிங் செக்யூரிட்டைசேஷன் மார்க்கெட்டுக்காக. இது என்ன பண்ணுன்னா இந்த லிஸ்ட் என்ன பண்ணுன்னா ரெடியூஸ் த கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை வந்து இது குறைக்குது அப்படின்ற மாதிரி, இதை வந்து கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க்கை வந்து குறைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. A major proposal includes exempting RBI regulated entity from existing 25% of single obligator exposure limit வந்து வெளியே தூக்குறாங்க. ஒரு 25% single obligator exposure limitன்னு ஒன்று இருக்குது, அதை வந்து வெளியே தூக்குறாங்க. which could enable the single asset securitization to be listed in a capital market அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஓகேவா? நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் பூட்டானோட டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து செக்யூர் 515 million யார்கிட்ட இருந்தா வேர்ல்டு பேங்க் கிட்ட இருந்து ஃபினான்ஸ் பண்ணியிருப்பான். என்ன ப்ராஜெக்ட் நேம்னா டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்டு. இதோட கெப்பாசிட்டி வந்து 1125 மெகாவாட்டு. எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருச்சூர் ரிவர் ஈஸ்டர்ன் பூட்டானில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு வந்து நம்ம டாட்டா வந்து போயிட்டு பவர் பண்ணியிருப்பான். இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரி யாருன்னா டார்ஜிலிங் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் லிமிடெட் தான் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறான். ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் PPP பில்லாம் இருக்குது. டர்க் கிரீன் பவர் கார்பரேஷன் வந்து 60%, அப்புறம் நம்ம டாடா பவர் வந்து 40%. 2 பேரும் வந்து சேர்ந்து தான் இதை பண்ண போகிறாங்க. எங்கன்னா பூட்டானில். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து 1.7 billion, அப்ராக்சிமேட்லி 13,100 crores.
வேர்ல்டு பேங்க் எவ்வளோ வந்து டோட்டலாக ஃபினான்ஸ் பண்ணுறான்னா அந்த அந்த 1.7 பில்லியனில் வந்து 515 மில்லியன் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். தென் இதோட ஆனுவல் பவர் ஜென்ரேஷன் வந்து 4500 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் அப்புறம் இந்தியாவோட நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 23.4 lakh crores வந்து இந்த FY26 இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியா நெட் டைரக்ட் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ரீச்டு 23.4 lakh crores வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டரிங் 5.12% growth அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர். முன்னாடி வந்து அவரோட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மொத்தமாக எவ்வளோனா 24.12 இருந்தது போன வருஷம். அதிலிருந்து 23.42% 23.40 lakh crores வந்து கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 5.12% வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. யார் வந்து இதை சொல்கிறதுனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸ் பை அரௌண்ட் 81,000 crores வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் மெஷர் இன் பட்ஜெட் 25-26 எப்படி இருக்குன்னா ரிபேட் லிமிட் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் இந்த ரிபேட் ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது. ரிபேட் லிமிட் இன்க்ரீஸ்டு ஃப்ரம் 7 lakhலேருந்து 12 lakh சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இன்க்ரீஸ்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 75,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்னன்னா அந்த ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் இருக்கான்ல அவன் ஷோயிங் த ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் வித் இந்த நான் ஃபுட் கிரெடிட் க்ரோத்தில் வந்து ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறான். ஆக்சிலரேட்டிங் 10.9%லேருந்து 15.9% வந்து சேஞ்ச் ஆகிட்டான் இந்த நான் ஃபுட் கிரெடிட் க்ரோத்தில். நான் ஃபுட்லாம் இருக்குல்ல, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இல்லாமல் மற்ற இண்டஸ்ட்ரீஸ் மற்ற கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து நான் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கொடுப்பேன்ல, அது வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் பேங்க் கிரெடிட் வந்து எவ்வளோ ரீச் ஆயிருக்குன்னா 212.9 lakh crores தான் வந்து ரீச் ஆயிருக்கு. எப்போனா மார்ச் 2026 வரைக்கும். மேக்கிங் த நெட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுல இருந்துன்னா 29.2 lakh crores ஓவர் ப்ரீவியஸ் இயர். அதுலேருந்து இப்படி இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து சர்வீஸ் செக்டார் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எமர்ஜ் ஆஸ் அ கீ டிரைவிங் கிரெடிட் எக்ஸ்பேண்ட் க்ரோத். எவ்வளோனா 19.0% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். இருக்கிறதுலே அதிகமான இன்க்ரீஸ் எதில் இருக்குன்னா சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். Then, while leading to the micro small medium industry recorded the exponential growth அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சர்வீஸ் செக்டார் தான் இருக்கிறதுலே அதிகம் 19.0%. The next news, கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறான். என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா 1570 crores வந்து அப்ரூவ் பண்ணுறான். எதுக்காகனா ப்ராஜெக்ட் எதுக்காகனா ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டி அட் வாத்னரில் ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வர்றதுக்காக. வாத்னர் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. குஜராத்தில் வந்து ஷிப் ரிப்பேர் ஃபெசிலிட்டியை வந்து கொண்டு வரதுக்காக பிரைம் மினிஸ்டர் கீழே வர கேபினெட் கமிட்டி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா 1570 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை வந்து 2 பேர் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. தீன் தயாளா போர்ட் அத்தாரிட்டி வந்து 650 crores சிவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவும், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் வந்து 920 crores ரிப்பேர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆப்ரேஷனுக்காகவும் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டி வில் எனேபிள் த இந்தியா டு ரிப்பேர் த லார்ஜ் வெசல் அப் டு 300 மீட்டர் கீழே கூட நான் போயிட்டு லார்ஜ் வெசலை வந்து ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி தான் இது. முன்னாடி வந்து 230 மீட்டர் தான் இருந்துச்சு, அதுலேருந்து சேஞ்ச் பண்ணி 300 மீட்டராக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் அகெயின் கேபினெட் என்ன அப்ரூவ் பண்ணுறான்னா இந்தியன் செமிகண்டக்டர் மிஷினை வந்து அப்ரூவ் பண்ணுறான். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3936 crores. இது டோட்டல் அப்ரூவ்டு செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட் வந்து மொத்தமாக 12 ப்ராஜெக்ட். அந்த 12 ப்ராஜெக்ட் எவ்வளோ 3936 crores. டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1.64 lakh crores. அதுலேருந்து ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சீஸாக 3936 crores வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் இந்த 2 ப்ராஜெக்ட் வில் செட்டப் யார் செட்டப் பண்ண போகுதுன்னா கிறிஸ்டல் மேட்ரிக்ஸ் லிமிடெட் இன் தொலரா அண்ட் சுச்சி செமிகண்டக்டர் பிரைவேட் லிமிடெட் இன் சூரத் குஜராத்தில். இப்போ 2 இடத்துல நடக்க போகுது இது. தென் மறுபடியும் கேபினெட் அப்ரூவ் பண்ணுறான். என்னன்னா கேபினெட் அப்ரூவ் சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை வந்து
இப்போ கேபினெட் ஒவ்வொரு டைமுமே வந்து இந்த 15, 19 இந்த மாதிரி இயர் பீரியடில் வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோட நம்பர் ஆஃப் ஜட்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பான். அப்போ 2026 ஒரு பில்லு ரிலீஸ் பண்ணுறான், அதுலேயுமே இன்க்ரீஸ் பண்ணுறான்னா பில் நேம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 ரிலீஸ் பண்ணுறான். யாருன்னா யூனியன் கேபினெட். யாரு கீழேனா நரேந்திர மோடி கீழே. இப்போ வந்து மொத்தமாக 4 ஜட்ஜஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறான். எதில் இருந்தால் 33 இருக்காங்க, 37க்கு வந்து 4 ஜட்ஜஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறான். இது மொத்தமாக இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 38 இருக்காங்க. இது யாரோட சேர்த்துனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் இருக்காங்கல்ல, அவங்களோட சேர்த்து டோட்டலாக இப்போ வந்து அவங்க இல்லாமல் 37, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை சேர்த்து 38, மொத்தமாக 38 ஜட்ஜ் இருக்காங்க நம்ம இந்தியாவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரிலவெண்ட் ஆர்டிகல் எந்த ஆர்டிகல் கீழே வரும்னா ஆர்டிகல் 124(1) கீழே தான் வரும். ஃபர்ஸ்ட் மேஜர் ரிவிஷன் என்னன்னா 1956 10 ஜட்ஜஸ் இருந்திருக்காங்க. அதுலேருந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னா 38 ஜட்ஜஸாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா?